இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நார்மலான சைக்கிளை பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் சைக்கிளாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு கன்வர்ஷன் கிட் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோங்க. இது TAVelectric.com அவங்கன்றது தான் பர்ச்சேஸ் வந்து பண்ணதுங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், என்னென்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு 3 வேரியண்ட் இருக்குங்க. பேசிக் இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது, அடுத்து ப்ரோ வேரியண்ட் இருக்குது. நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வேரியண்ட்டு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்கிங்னா நல்லா தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி வந்து மேலே வந்து வச்சுருக்காங்க. பேட்டரி வந்து 36 வோல்ட்டுங்க, ரிமூவல் பேட்டரி தான். அது போக வந்து இதில் ஆம்புமே நம்ம வந்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் கரெக்டாக. சரி ஓகேங்க, இது வந்து நல்லா கவர் பண்ணி தான் இருக்குது. அது போக இதுக்குரிய சார்ஜர் ஒன்று தந்திருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். நம்ம ரிமூவல் பேட்டரினால எடுத்து கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அது போக பேட்டரியை வந்து லாக் பண்ணிக்கலாம் நம்ம சைக்கிளோட. அதுக்கு வந்து 2 கீ தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, டிஸ்பிளே வந்து எப்படி செட் பண்ணுறது, அதில் என்னென்ன மோட் இருக்கும், அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கைடு வந்துருக்கு. அது போக இதை வந்து நம்மளாக வந்து அசம்பிள் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கைடு இருக்குது. அதுக்கடுத்து வாரண்டி வந்து தந்திருக்காங்க. மோட்டருக்கும் சரி பேட்டரிக்கும் சரி 1 இயர் வாரண்டி வந்து தந்திருக்காங்கங்க. அது வந்து அதை மென்ஷன் பண்ணியே நம்ம வந்து என்ன டேட்டில் வாங்குகிறோமோ அதை மென்ஷன் பண்ணியே வந்து நம்மளுக்கு வந்து வந்துடுது. சரி ஓகேங்க, இதுதான் இதில் உள்ளது. அது போக வந்து இதில் என்னென்ன திங்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து அந்த LCD டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணணுன்னு தான் சொல்லியிருந்தாங்கங்க. சரி செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு LCD டிஸ்பிளே வந்து ஒன்று வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் மோடு எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக நம்மளுக்கு வந்து பிரேக் இருக்குதுங்க. இது எலக்ட்ரிக் பிரேக், இதை தான் மாற்றணும். அப்போனா தான் பிரேக் பிடிக்கிறப்ப கரெக்டாக வந்து ஆஃப் ஆகும். அது போக வந்து கொஞ்சம் திங்ஸ்னால் நம்ம த்ராட்டில், அதுக்கடுத்து கேபிள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்துருக்கு. இதை வந்து அதுக்கடுத்து பெடல் எல்லாமே இருக்கா. இதுக்கடுத்து இதை அசம்பிள் பண்ணலாம். அது போக நம்மளுக்கு மோட்டருமே வந்து தனியாக வந்து இருக்குங்க. மோட்ரு தான் செம்ம வெயிட்டு, 4.5 கிலோ இருக்கும். அது போக வந்து இது பெர்ஃபார்மன்ஸு, டார்க்கு, அது போக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட இருக்கும். அது போக மோடுமே வந்து ஒரு 5 மோடு இதோட இது இன்பில்டாகவே இருக்குது. அது போக நிறையா பெர்ஃபார்மன்ஸ்னால் இது நல்லா பண்ணோன்னு சொல்லி போட்டிருந்தாங்கங்க. இதை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோங்க. இதில் எல்லாமே இன்பில்ட் வந்து கேபிள்ஸோடு தான் இருக்குது. சரி ஓகேங்க, அதை எப்படி சைக்கிளில் ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதுக்காக நான் ஒரு சைக்கிள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இந்த சைக்கிள் வந்து வாங்குறப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை வாங்கணுன்னு. அதனால் இந்த சைக்கிளை வந்து வாங்கினேன். இதை வந்து அவங்ககிட்டே சொல்லி அந்த இதை வந்து பெடலை வந்து ரிமூவ் பண்ணி வந்து வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதே இந்த இடத்துல தான். பெடலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும். நம்ம எடுக்கணும்னா முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ சைக்கிள் கடையில் அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து எடுத்து தந்துட்டாங்க. அதுக்கடுத்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறது, இதுனா நம்ம விலை அழகாக வந்து எடுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு நடுவில் உள்ள அந்த இதை மட்டும் தனியாக வந்து கலட்டி வந்து எடுத்தாச்சுங்க. அதுக்கடுத்து இந்த மோட்டரை வந்து உள்ளக்க செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த இதில் வந்து ஒரு லாக் வந்து இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகுங்க. நடுவில் வந்து செட் ஆகிறனால சென்ட்ரல் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பைக்கு எது ஓட்டினாலும் கரெக்டாக இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு மாட்டியாச்சு. அதை வந்து பின்னாடி வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து லாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். சரி ஓகேங்க, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து இது ஃபிட் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் திங்ஸ் தந்திருப்பாங்க. அதை வந்து ஏன்னா அதை வந்து மேலே தூக்கி வச்சு வந்து லாக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த போல்ட்டு நட்டு எல்லாமே இருக்குது. அதை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு 2 நட்டை வந்து இங்கே வந்து போட்டு டைட் வந்து பண்ணிடணும். இதை டைட் வந்து பண்ணிவிட்டு அதை அப்படியே மெதுவாக தூக்கி வச்சுட்டு அங்கே கீழ் லாக் ஒன்று தந்திருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து எல் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி தூக்கி வச்சு அந்த இதை கீழே வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணால் போதும். ஈஸியாக தான் இருக்கும் இந்த இது. நான் எப்படி பண்ணுறேனோ நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து செட் ஆகிக்கிருச்சு. இந்த மோட்ரு வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிருச்சிங்க. அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து டூல் தந்திருப்பாங்க. அதை வந்து இதை போட்டோம் அப்படின்னா அதை செட்டாக வந்து லாக் ஆகிக்கிறோம். அதுக்குன்னு ஒரு டைட் வைக்கிறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி டைட் வந்து வச்சாச்சு. அதை நல்லா வைக்க வந்து பாருங்கள் நல்லா டைட்டு ஏறிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த இது மோட்ரு செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மோட்ரு செட்டப் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்துச்சு. ஹைட்டாக முடிச்சாச்சு. அடுத்து அந்த வாட்டர் கேன் வைப்போம்ல, அங்கே வந்து 2 போல்ட் இருக்கும். அதில் தான் இந்த பேட்டரியோட இந்த இதை வந்து செட் பண்ண போகிறோம். இதை செட் பண்ணிவிட்டு ரிமூவல் பேட்டரினால அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. நான் அந்த இடத்துல வந்து 2 இதை வந்து போட்டு டைட் வந்து பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பேட்டரியுமே இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அமுக்கணும் அப்படின்னா லாக் ஆயிரும். ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிவிட்டு அமுக்குங்க. அமுக்கிறப்ப வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து லாக் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாது. அடுத்து அன்லாக் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா பேட்டரியை மட்டும் எடுத்துக்கலாம். போய் வீட்டுக்குள்ளே கூட போய் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. சரி ஓகேங்க, இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நான் கீயை வச்சு லாக் பண்ணிடுறேன். சரி ஓகே. அதுக்கடுத்து அந்த த்ராட்டில் இருக்கா, அங்கே வந்து எல்லா இதையும் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ரப்பரை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம், இந்த இதை. அதுக்கடுத்து மேலே வந்து அந்த பிரேக் இருக்கா, அதையுமே வந்து கலட்டி வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அவங்க தந்த இதை வந்து போட போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு அந்த மேலே அந்த லாக்குனா ஈஸியாக தான் இருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு இவங்க தந்த லாக்கை வந்து வச்சு விட்டு ஃபஸ்ட்டு டைட் வந்து பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த மேலே வந்து அந்த பிரேக் இருக்கா, அதை ஜஸ்ட் இந்த இதில் வச்சு விட்டுட்டு
அந்த லைன் வழியாகவே எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இந்த இதை வச்சு டைட் வந்து பண்ணிடணுங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பிரேக்கை வந்து கீழே டைட் வச்சுட்டோம் அப்படின்னா செட் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இது செட் ஆகிரும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நான் செட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து த்ராட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த சைடுனாலும் வச்சுக்கலாம், ரைட் சைடும் வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடும் வச்சுக்கலாம். எனக்கு லெஃப்ட் சைடு வந்து வச்சா கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் லெஃப்ட் சைடு வச்சுட்டேன். அதுக்கடுத்து எல்சிடி டிஸ்பிளேவையும் இந்த சைடு வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். நடுவில் உங்களுக்கு சென்டராக இருக்குனாலும் வச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து இது வந்து ஸ்பீடோமீட்டரை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். அந்த வீல் வந்து சுற்றுறப்ப அந்த மேக்னெட் ஒன்று இருக்கும், அது சுற்றுறப்ப வந்து அது கால்குலேட் வந்து பண்ணிடும். அதுக்கும் ஒயர் வந்து இருக்குது, அதை வந்து சேர்த்து வந்து கண்ட்ரோலோட மொத்தமாக வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இதை தான் நல்லா டைட் வந்து வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து சுற்றுறப்ப அந்த நடுவில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கடுத்து ஒயர் கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஒயர் கனெக்ஷன்ஸ்னால் ரொம்ப சிம்பிள் தான். அதில் வந்து ஆரோ மார்க் கொடுப்பாங்க, அந்த ஆரோ மார்க்கை வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். அது போக கலர்ஸ் வந்து இருக்கும், அந்த கலரை வச்சு ஈஸியாக வந்து மித்ததானா கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள், மோட்டரோட உள்ளதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம மாற்றி வந்து சொருவிட்டோம் அப்படின்னா அந்த பின் வந்து உள்ளக்க வந்து சின்னதாக இருக்கும், அது டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் அது மட்டும் பார்த்து வந்து பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து சேத்தாப்பில் கனெக்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்து கொடுத்துக்கிட்டேன். இது வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து லாக் ஆகுது. ஸோ அதனால் வந்து தண்ணி பட்டாலும் உள்ளக்க வந்து போகாது. அதுக்கடுத்து பெடலை வந்து மாட்டுறது தான். பெடலை வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு அடித்து விட்டுட்டு உள்ளக்க வந்து போல்ட் வந்து போட்டு முறுக்கி விட்டுட்டேன். அவங்களே இது தந்துருந்தாங்க, அவங்க தந்த பெடலை தான் இதுக்கு வந்து போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து போட்டுட்டு முறுக்கி வந்து விட்டு டைட் வச்சாச்சிங்க. அவ்வளோதான், இதை பண்ணிட்டோம் அப்படின்னா சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது. இதில் செயின் போடுறது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுங்க. அதனால் ஒரு கண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த செயினை மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எலக்ட்ரிக் சைக்கிளை கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து செயினை மட்டும் 2 கண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு அதை ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து தான் அது வந்து கரெக்டாக செட் ஆச்சுங்க. அதையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சூப்பராக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க. இல்லை மோட்ரு வந்து இந்த சென்டராக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதோட அட்வான்டேஜ். சென்டர் ஆஃப் த கிராவிட்டி வந்து கரெக்டாக கிடைக்குங்க. நம்ம வந்து அழுத்த ஓட்டுறப்பையாக இருக்கட்டும், அது போக ஸ்பீடாக வந்து போகிறப்பையாக இருக்கட்டும், வளைவுகளை திரும்பும் போல் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது தெரியும், நம்மளுக்கே ஸ்கிளிட் ஆகாது. அது போக மிட் டிரைவ் வந்து எலக்ட்ரிக் சைக்கிளானா அறிமுகப்படுத்தினது இவங்க தாங்க ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுங்க. ஸோ அதனால் வந்து எனக்கே வந்து பிடிச்சிருந்துச்சி, ஓட்டுறப்பே நல்லா தெரிஞ்சு. அது போக நம்ம பேட்டரியை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பீடோமீட்டரை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணது அந்த கரெக்டாக வந்து ரன் ஆகிறப்ப அந்த மேக்னெட்டிக் வந்து அந்த இது லைட்டாக தெரியும். அதுலேயே வந்து வச்சு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வருங்க. அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ்னால் எல்லாத்தையும் எடுத்து டேக் வந்து போட்டு இந்த இதை மேலே வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணி விட்ருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கு. அது போக அதிலேருந்து வரதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட மோடு வந்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு பேட்டரியை வந்து ஆன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஆன் பண்ணி விட்டாலே போதும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஆவரேஜ், மேக்ஸிமம் ஸ்பீடு, நார்மல் எல்லாமே வந்து இருக்குது. அது போக இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஆன் பண்ணிவிட்டு பெடல் வந்து போட்டு ரன் ஆகிறப்பயே வந்து நம்ம வந்து பெடல் போட்டுறப்பயே நம்மளுக்கு வந்து அது வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து பெடல் போட்டு ரன் பண்ணலாம். அது போக இதில் வந்து நம்ம 1, 2 இந்த மாதிரி வந்து ஆவரேஜ் வந்து செட் பண்ணி ஓட்டுறப்ப நம்மளுக்கு அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு போகிறது கிடைக்கும். அது போக பேட்டரியுமே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக வந்து இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ மோடு வந்து நம்ம வந்து 1, 2ன்னு வச்சுட்டு நம்ம அழுத்துறப்ப வந்து அது தெரியும். இப்போ பெடல் வந்து போடாத வரைக்கும் இது ரன் ஆகாது. பெடல் எப்போ வந்து போடுறோமோ பாருங்கள், இப்போ பெடல் வந்து அழுத்துறப்ப அதை வந்து கொடுக்குறப்ப வந்து கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவுமே ஒரு செம ஃபீச்சருங்க இதில். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, இதை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இதில் ஒன்றுன்னு நான் செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பெடல் வந்து நம்ம போட்டுகிட்டே வந்து போகலாம். 1, 2, 3, 4ன்னு செலக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம எந்த அளவுக்கு வந்து மிதிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது ரன் ஆகும். நம்ம பெடல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். 4 அந்த மாதிரி வச்சுருந்தோம்னா பெடல் ரொம்ப ஈஸியாக போட்டுகிட்டே வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அது போக ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து சர்றன்னு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதில் அட்வான்டேஜ். நல்லா வந்து நிறைய மோடு வந்து தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஈஸியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. இதில் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த மாதிரி டிஸ்பிளே வராது. ஸோ இந்த மாதிரி பெடல் போட்டுகிட்டே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் இதில் இன்னொன்னையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதாவது நாங்கள் ஓட்டிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து போயிட்டோம். ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ வந்து பார்க்குறப்ப டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிடுச்சிங்க. ஸோ இது வந்து ஒரு பவர் சேவிங் மோடுன்னு அந்த இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, இது வந்து நம்ம அகைன் வந்து இன்னொருக்க வந்து ஆன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம வெளியே நிப்பாட்டிட்டு மறந்துட்டு போனாலும் அந்த டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆஃப் ஆயிடுதுங்க. அதுக்கடுத்து அதாவது ஷட் டவுன் ஆயிடுது. நம்ம பேட்டரியிலேருந்து இதுக்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து போகாது, அப்படியே ஷட் டவுன் ஆயிடுது. அதுக்கடுத்து நம்ம அகைன் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட்டு இதுங்க. ஸோ அதனால் நான் ஃப்ரெண்டு வந்து ஓட்ட போகிறான், நான் பின்னாடி வந்து சைக்கிளில் வந்து உட்காந்துக்கிற போகிறேன். எப்படி வந்து இழுக்குது
இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க. படம் மறைச்சிடும். சூப்பர் இழுக்குது. இது 120 கிலோ வரைக்கும் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணி வந்து ஓட்டுங்க. அது போக இது வெயிட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் நான் டபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தேன். இது சிங்கிளாகவே போகிறது வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குங்க. அது போக நம்ம விஜய் ஐடியாஸ் 2025 கோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து தருவாங்க. வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான மிட் டிரைவ் வந்து எலக்ட்ரிக் சைக்கிளுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் மோட்டர் இருக்கனால பாருங்கள், நான் வெளியே வந்து இழுத்து உட்காந்தாலும் அந்த கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. நல்லாவும் வந்தீங்கன்னா நல்லா மூவ் பண்ணி போகுதுங்க. இல்லை பேட்டரியுமே நம்மளுக்கு தேவையான ஆம்பில் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ரேஞ்சுனா வந்து கூட வந்து கிடைக்குங்க. அதாவது பெடல் வந்து போடுறப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வந்து கிடைக்கணும், ஆக்சிலேட்டர் வந்து போடுறப்ப எவ்வளோ கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கணும்னு பார்த்து அதை கூட நம்ம வந்து ஏற்ற மாதிரி ஆர்டர் வந்து பண்ணி வாங்கிக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அவ்வளோ டார்க் வந்து சூப்பராக வந்து இருக்குது. 2 பேரும் உட்காந்து போகிறோம், மேடு வந்து ஏறுறோம், எல்லாத்தையும் வந்து அசால்ட்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுதுங்க. அது போக இன்பில்ட்டாக வந்து கண்ட்ரோலர் வந்து இதில் இருக்கனால அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இது பண்ணுது. அது போக பெடல் அசிஸ்டன்ஸு அதில் மோட்டர்லேயே மோடு வந்து இருக்கனால நம்ம நார்மலாக பெடல் பண்ணிட்டு போகிறப்பையும் ஈஸியாக இருக்குது. 2 பேர் உட்காந்துட்டு நார்மலாக பெடல் பண்ணிகிட்டே எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். அந்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி பெடல் மட்டும் போடுறோம்னா நம்மளுக்கு பேட்டரியுமே வந்து கம்மியாக தான் அவங்க வந்து இதாகும். ஸோ அதனால் நம்மளாட்ட வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். அது பெரியவங்களுக்குனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அப்படியேவும் சூப்பராக வந்து இருந்துச்சு. அந்த எந்த ஒரு இதுவும் இல்லை, நடுவில் வந்து மோட்ரு வந்து இருக்கனால அந்த எதுவும் இது இல்லை, வெயிட் மேனேஜ்மெண்ட்னா கரெக்டாக வந்து இருந்துச்சிங்க. அது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. நான் உட்காந்து நாங்கள் போகிறப்பே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் கழித்து வந்து இன்னொரு ரிவ்யூ கூட கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். அதுனா எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கடுத்து இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதாவது மேட்டு மேலே நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஏதாவது பின்னாடி வெயிட் வச்சுருக்கோம், சைக்கிளை உருட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மோட் டவுன் பட்டன் இருக்குல்ல, மைனஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆயிரும். நம்ம எவ்வளோ ஸ்பீடில் நடக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சைக்கிள் வந்து மூவ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. சைக்கிளை ரொம்ப தள்ளிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு அவசியம் இருக்காது. அந்த மோடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே அழகாக வந்து அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்குங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. எதுக்காகனா இது வந்து கொஞ்சம் நீட்டான டிசைன்ஸாக இருந்துச்சு. அது போக இங்கே வந்து மோட்ரு வந்து இருக்கனால நம்மளுக்கு வேறு அட்டாச்மெண்ட் எதுவும் தேவையில்லைங்க. சப்போஸ் வந்து நம்மளுக்கு டயர் வந்து எதுவும் பஞ்சர் ஆயிடுச்சு, அது போக ஏதாவது ஒன்று வீலில் எதுவும் மாற்றணும் அப்படின்னா நம்ம நார்மலாக டக்குன்னு கலட்டி நார்மல் சைக்கிள் மாதிரியே மாற்றிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இங்கே வந்து நம்ம கை வைக்கணும்னு அவசியமே இருக்காது. அது போக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் வந்து அந்த கேபிள் வந்து உள்ளே தண்ணி இறங்காது. அந்த மாதிரி டைப்பாக தான் வந்திருக்காங்க. அது போக பேட்ரி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் கூட சார்ஜ் வந்து பண்ணிவிட்டு நீட்டாக வந்து மாட்டி விட்டுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கா. ஸோ பெரியவங்களுக்குனா ஓட்டுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எதுக்காகனா பெடல் வந்து நார்மல் இதில் பேஸ் வேரியன்ட்னா வாங்கிக்கிட்டாங்கன்னா பெடல் வந்து போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக போயிட்டு வந்துக்கலாம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து விற்கிற விலைக்கு இந்த மாதிரி இது வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். Thank you.